அப்பாவோட படத்திற்கு போட்டியாக வரும் மகனின் திரைப்படம். மனம் திறந்து பேசிய ஜேசன் சஞ்சய். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யுவர்ஸ். இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போய் எனக்கு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த ஒரு டாக் அப்படி தான். அதில் அவர் என்ன சொல்லினார் பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து சினிமா துறைக்கு வரணும்னு நினைக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்க அம்மா, அப்பா, என்னோட தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் என்னால் வந்து சினிமா துறைக்கு வரவே முடிஞ்சுது. நிறைய பேர் சொன்னாங்க, என்னன்னா நான் வந்து சினிமா துறை குடும்பத்தை சார்ந்தவன், அதனால தான் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சீக்கிரமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு. என்ன தான் நான் சினிமா துறை சார்ந்திருந்தாலும் நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை, அதாவது சிக்மான்ற படத்தை வந்து சந்தீப் கிஷோரை வச்சு இயக்கியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து என்னதான் வந்து நான் சினிமா குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் நான் கஷ்டப்பட இந்த இடத்துக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் வந்து பரிச்சயம் ஒரு மகன் என்பதா அவரோட அப்பா விஜய் அவர்கள் தான். அவங்க என்னன்னா விஜய் அவர்களோட மகன். அவரோட படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி படம் வருது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. இவரை வந்து அந்த சிக்மா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரைலாம் வெளியிட்டு இருந்தாரு. அந்த சிக்மா படத்துலேருந்து சிங்கிள் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வெளியிட்டு இருந்தாரு. அந்த பாட்டில் இவர் வந்து டான்ஸ் ஆடிந்தாரு. அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, பாருங்களேன் அப்பா மாதிரி இவரும் டான்ஸ் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இவரும் அப்பா மாதிரி சினிமா துறைக்கு வந்து இப்போ டேரக்டராக வந்திருக்கலாம். டேரக்டராக வந்து இவர் அதுக்கப்புறம் வந்து ஹீரோவா பண்ண நடிப்பார். ஹீரோவா நடித்த பிறகு அப்பா விட்டு போன இடத்த வந்து 20 வருஷம் கழிச்சு இவர் அந்த இடத்த பிடிக்க போறா அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து டேரக்ஷனா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா படம் வர ஜூலை 31 ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர் என்னன்னா, ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகுறதுனால இவரோட படம் வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அப்பா படம் வர்றதுனால பையன் தன்னோட படத்தை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஜனநாயக படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், இன்னும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முக்கியமான ஃபெஸ்டிவலாக ஒன்றா வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸுக்கும் இருக்குது. தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு இப்படி தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஃபெஸ்டிவலாக ஒன்றா வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸுக்கும் இருக்குது. ஜனநாயகம் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோடனே எல்லா ஃபேனும் டமாக்கா அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே. ஏன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய சிக்கலாக வந்து சந்திச்சுது. முக்கியமாக சொல்ல போனால் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தாங்க, ரிலீஸ் ஆகலை. அப்புறம் இந்த மாதம் வரவங்க அந்த மாதம் வரவங்க அப்படின்னு சொல்லி பல சிக்கல்களை தாண்டி எப்படியும் இந்த படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன பிறகு ஃபேன்ஸும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஜனநாயகன் படம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும் போது வெளிவரக்கூடிய அந்த படம் தான். ஆனால் இப்போ ஒரு சில காரணங்களாக அது வந்து பல சிக்கல்களை பார்த்த பிறகு இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆன பிறகு இந்த படம் வரப்போகுது. இப்போ எல்லா மக்களும் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த படம் வெளிவரும்போது அந்த டைட்டில் கார்டு என்ன போடுவீங்க? தளபதி விஜய்னு போடுவீங்களா, இல்லை வந்து லாஸ்ட் மூவி அப்படின்னு போடுவீங்களா, இல்லைனா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்னு போடுவீங்களான்னு இது ஒரு டாக் போயிருந்தது. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, எப்படியும் அந்த படத்தில் வந்து நீங்கள் பேர் போடும்போது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுங்க, அதுதான் வந்து எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கொடுக்க மரியாதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டமிட்டபடி ஜூலை 23 இந்த படம் ரிலீஸ் ஆகும். இன்னும் பிற மொழிகளில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதுக்கான வேலை படம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை கிட்டத்தட்ட ஜூலை 23 8000 திரையரங்குகள், அதாவது உலகம் முழுக்க இருக்க 8000 திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலையை வந்து நாங்கள் சைட்வே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பல ஸ்டேட்டில் இந்த படத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய டிக்கெட் வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் தமிழ்நாட்டில் பார்க்க போனீங்க இன்னும் 2-3 நாளில் வந்து இந்த விற்பனை வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவங்க விளங்க கொடுத்துருங்க. என்னன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தியேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டிலையும் டிக்கெட்டுக்கான தமிழ்நாட்டிலையும் புக்கிங் டிக்கெட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போயிட்டாரு, ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பையன் வந்து சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அது நல்லா பாருங்களேன், அப்பாவோட படமும் பையனோட படமும் ஒரே மாதத்தில் வெளிவர போகுது. இப்போ அப்பா படம் வர்றதுனால பையன் வந்து தன்னோட படத்தை வந்து அடுத்த மாதம் வந்து மாற்றிருக்காரு. இது வந்து அப்பா மேலுக்கு ஒரு பாசம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களையும் வந்து அடுத்த மாதம் மாற்றிருக்காங்க. காரணம் வந்து அது ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும்
மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னோட இன்டர்வியூல கூட அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், சகோதரி இவங்க எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் என்னால இந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியும்னு சொன்னது வந்து அவரோட அப்பா வந்து பெருமைப்படுத்துற விதமா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், நாங்க அவர் சொல்றதுக்காக சொல்றாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்பா, பையன், அம்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு. என்ன இருந்தாலும் அவங்க பையனுக்கு வந்து அவங்க அப்பா மேல ஒரு சின்ன கோவம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆக போகுது, மக்கள் கொண்டாடத்துல இருக்க போறாங்க. என்னதான் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்றைய கிங் வைரல் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும். சிட்டாசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.